குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இளமை நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல் தந்திரம் இளமை நிலையாமை. இளமை தன்மை மாறும் இயல்புடையது. பாடல் 177. இளமை நீங்கிவிடும் கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழி இலாமாந்தர் குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகோரே. தோன்றும் கதிரவன் இளமை கன்று என்பவை இளமை நிலையாமையை உணர்த்தும் காட்சிகள். ஞாயிறு அப்படின்னா கதிரவன், தேரார் அப்படின்னா தெளிவு அடையாதவர்கள், விழியிலா மாந்தர் அப்படின்னா அறிவற்ற மக்கள், குழக்கன்று அப்படின்னா இளங்கன்று, எருதாய் அப்படின்னா காளையாய். கிழக்கு திசையில் வானத்தில் தோன்றி விளங்கும் கதிரவன் மேற்கில் மறைவதைக் கண்டும் அறிவில்லாதவர் இளமையை உணரமாட்டார்கள். அதுபோல் இளங்கன்று சில நாளில் வளர்ந்து மூவு அடைந்து இறப்பதைக் கண்டும் அகன்ற இவ்வுலகத்தவர் இளமை நிலையாமையை உணரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 178. சிவ ஒளி தோன்றும் வழி. ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. அப்பனை அப்படின்னா இறைவனை, தூண்டு விளக்கு அப்படின்னா தூண்டப்பட்ட விளக்கு, தூண்டு விளக்கின் சுடர் அப்படின்னா சாதனையால் விளங்கும் சுடரான இறைவன். அகல், நெய், திரி, சுடர் ஆகியவை விளக்கின் பகுதிகளாய் இருக்கின்றன. ஆயினும் திரியை தூண்டும் முயற்சியே ஒளி பெருகிட காரணம் ஆகின்றது. அதுபோன்று முயன்று சிவ ஒளியை அறிவதில் ஜீவ ஒளி சிறந்து ஒளிரும். பல ஆண்டுகள் அறியாமையிலேயே கழிந்துவிட்டன. உயிர்களின் தந்தையான இறைவனை யாரும் தம் உடலில் நிலை பெறுமாறு செய்து அவனை அகண்ட ஒளியில் புகுந்து பேரறிவை பெறுபவர் இல்லை. நீண்ட காலம் உலகத்தில் வாழும் பேறு பெற்று இருப்பினும் தூண்டும் விளக்கின் சுடரை போன்ற இறைவனை உலகத்தவர் அறியாதவராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 179. இளமையிலேயே இறைவனை அடையுங்கள். தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போதே. கடைமுறை அப்படின்னா கடைசியில், ஓர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து, இளமை நாள்தோறும் சிறிது சிறிதாக தேய்ந்து இறுதியில் இற்று ஒழியும் முதுமை அடைந்த பின் அரிய செயல்கள் செய்ய முடியாதவை ஆகும். எனவே உயிர் செழுமையான உடம்பில் இருக்கும் போதே கங்கையாறு பாய்ந்து மறைந்து சடையை உடைய சிவபெருமானை ஆய்ந்து அவனிடம் பொருந்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 180. முதுமை வெறுக்கத்தக்கது. விரும்புவர் முன்னெண்ணை மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நேர்போல் அரும்பொத்த மென்முலை ஆயிழை யார்க்கும் கரும்பொத்து காஞ்சிரங் காயுமொத் தேனே. கரும்பு தகர்த்து அப்படின்னா கரும்பை பிழிந்து, கடை கொண்ட அப்படின்னா கடைசியில் கொண்ட, நீர் அப்படின்னா சாறு, அரும்பு அப்படின்னா தாமரை அரும்பு, ஆய் இழை அப்படின்னா அழகிய அணிகளை அணிந்த மாந்தர்கள், காஞ்சிரங்காய் அப்படின்னா எட்டிக்காய். முதுமை வெறுக்கத்தக்கது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தம். மெல்லிய இயல்பு வாய்ந்த மங்கையர் கரும்பை பிழிந்து இறுதியில் வருகின்ற சாற்றை போன்று இளமையில் என்னை இனிதாய் விரும்புவர். அத்தகைய இயல்புடைய யான் தாமரை அரும்பை போன்ற முளையையும் அழகிய அணியையும் கொண்ட பெண்களுக்கு இளமையில் கரும்பை போன்று இனிமையாகவும் முதுமை பருவத்தில் எட்டிக்காயை போல் கசப்பாகவும் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 181. இறைவன் அடியை சேர்வேன். பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே. அண்டம் ஊடறுத்தான் அப்படின்னா எல்லா அண்டங்களையும் கடந்து நிறைந்து நிற்பவன். விருத்தன் அப்படின்னா முதியவன். அருகிலார் அப்படின்னா அறியமாட்டார். இளம் பருவத்திலேயே தூவாத சாந்தத்துக்கு
மேல் விளங்கும் சோதியை வழிபடல் இன்றியமையாதது. பாலன் எனவும் இளையவன் எனவும் முதியவன் எனவும் உள்ள பருவங்கள் மாறுபடுவதை உலகத்தவர் அறியமாட்டார்கள். ஆயினும் இந்த உலகத்தை கடந்து அதற்கு மேலாக உள்ள அண்டங்களையும் ஊடறுத்து விளங்கும் இறைவனின் திருவடியை மேன்மேலும் பொருந்தி நான் அன்பு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 182. வாழ்நாளை வீணாக்க கூடாது. காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வானால் கழிவதும் சாலும் அவ்வீசன் சலவியன் ஆகிலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. படுவது அப்படின்னா உறங்க செல்வது, சாலும் அப்படின்னா பொருந்தும், சலவியன் அப்படின்னா சினம் கொண்டவன், அப்பெருமான் சங்காரம் செய்யும் உருத்திரன் தன் வழி வாராதவர் மாட்டு சினம் கொள்பவன். நாள்தோறும் காலையில் எழுந்தவர்கள் மாலையில் உறங்க செல்லும் செய்கை வாழ்நாள் குறைதலை போன்றது. அங்கனம் வாழ்நாளை குறைக்கும் உருத்திரன் மூர்த்தி சினம் கொண்டவனாகினும் பொருத்தமாய் நினைவார்க்கு இன்பத்தை அளிக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 183. மேன்மையான இடத்துக்கு செல்லும் வழி. பருவூசி ஐந்தும் ஓர் பையினில் வாழும் பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனித்தலை பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே. பருவூசி அப்படின்னா பருமையான ஊசி, அந்த ஊசியை போன்ற ஐம்பொறிகள். பை அப்படின்னா உடல், விருகம்னா காக்கை, பருவூசி பையும் பறக்கின்றவாறே அப்படின்னா நின்மல சாக்கிரம் பொருந்த உடல் நினைவு அற்று போகும் தன்மை. பருந்த ஊசியை போன்ற 5 பொறிகளும் ஒரு பையை போன்ற உடலுள் உள்ளன. பறந்து போய் தீயவற்றையும் பற்றி உண்ணும் காக்கை போன்றவை இந்த 5 பொறிகளும். 5 பொறிகள் சிறுசன் மீது பனிப்படலம் போல் விளங்கும் ஒளியில் தலைப்பட்டு அமையுமாயின் 5 பொறிகளை கொண்ட உடலின் நினைவு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 184. வானப்பேறு அடைய வேண்டும். கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அருகிலார் விண்ணுருவாரையும் வினையுருவாரையும் என் உறும் 30 ஈர்ந்தொழிந்தாரே. கண்ணது அப்படின்னா குளிர்ந்த சந்திரன், கண் அப்படின்னா பீஜம், அங்கு இருப்பவன் சந்திரன். சூரியன் சந்திரன் என்பது சூரியக்கலை சந்திரக்கலை, அதாவது இடைக்கலை பிங்கலை அப்படின்னு சொல்லலாம். 30 அப்படின்னா 30 ஆண்டுகள். 30 வயதுக்குள் ஆன்ம கலையை அறிந்தவர்கள் விண் உருவார்கள், அறியாதவர்கள் வினையுள் பட்டு அழிவார்கள். அதாவது குளிர்ந்த சந்திரனும் வெப்பமான கதிரவனும் உலகத்தவர் உடலினுள் இருந்து வாழ்நாளை அளந்து கொண்டிருப்பதை யாரும் அறியவில்லை. வானப்பேறு அடைபவரையும் வினையுள் பட்டு அழிபவரையும் சூரிய சந்திரர் 30 ஆண்டில் பிரித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 185. மனமயக்கம் ஒழியாதவர் ஒன்றிய ஈரின் கலையும் உடன் உற நின்றது கண்டும் நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பு ஒழியாரே. ஈரின் கலை அப்படின்னா 16 கலைகள். நினையாமை அப்படின்னா சோடச கலை வழியே மேல் போய் துவாத சாந்தத்தில் விளங்கும் சிவனை அடைய வேண்டும் என நினைக்காமை. இது பிரசாத நெறி அப்படின்னு சொல்லப்படும். பொருந்திய 16 கலைகளும் உடனாய் நிற்பதை கண்டும் கீழானவர் கலை வழியே போய் மேல் விளங்கும் இறைவனை நினைப்பதில்லை. சினம் கொள்ளும் காலனாக உள்ள உருத்திரன் மீண்டும் கருப்பையில் வைத்த பின்பு அதில் போய் மீண்டும் பிறவியிலேயே விழுவார்கள். இவர்கள் மனமயக்கம் ஒழியாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 186. உண்மையை உணர்ந்தேன். எய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின் எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே. அறியாமை அப்படின்னா பிராண இயக்கத்தை அறியாமல் இருப்பது. இளம் பருவத்திலேயே இறைவனை வழிபட்டு சித்தி அடையல் இன்றி அமையாதது அப்படின்னு அர்த்தம். பிரசாத நெறியில் போய் சந்திர மண்டலம் விளங்கிய காலத்தில் இளமை நீங்காதிருக்கும் போது துதிப்பாடல் கொண்ட
கொண்டு நந்தியம் பெருமானை புகழ்ந்து பாடுங்கள். அங்கனம் ஏத்தி பிராண இயக்கம் நடைபெறுவதை உணராமல் தியானத்தில் பொருந்தி இருந்து உண்மையை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 30 வயதுக்குள் ஆன்ம அனுபவம் பெறணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ல 30 வயதுக்குள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இத்துடன் இளமை நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் இருந்த பாடல்கள் நிறைவு பெற்றன. மீண்டும் உயிர் நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பத்தின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.